பார்க்க போகிறது ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், ஐயப்பாக்கம் லோக்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆஸ் வெல் அஸ் பஸ் ஸ்டாப் ரெண்டுமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. இண்டிவிஜுவல் ஒரு 3 BHK வீடு, லேண்ட் ப்ளஸ் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்காக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சிங்கிள் BHKவும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHKவும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸாக மாஸாக ஒரு லக்ஸூரியஸான வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டோட அமைப்பு அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், லைட்டனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்து கட்டியிருக்காங்க. கட்டிட தொழிலில் ஒரு 25 வருஷம் நல்ல அனுபவமான ஆள் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அதனால் வீட்டில் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீட்டை கட்டின விதமாக இருக்கட்டும் சரி, இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, அதாவது கதவு, ஜன்னல், கபோர்டு, இன்டீரியர் ஒர்க்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீக் வுட்டு, அதே மாதிரி கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டோட மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால் டைல்ஸாக இருக்கட்டும், தரைக்கு போடுற மொசைக்காக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஃப்ளோரோட இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து அப்படி தாங்க இருக்கும். அந்த மாதிரி தாங்க வீடு இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் BHK, ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். அதே மாதிரி வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம், அதாவது 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இந்த வீட்டோட கதவு தான் பார்க்குறீங்க, எல்லாமே வந்து டீக் வுட்டால் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியலில் தான் போட்டிருக்காங்க. அதோட நீங்கள் இன்டீரியர் டிசைன் பார்க்குறீங்க, அதாவது வந்து ஹாலோட ரூஃப் ஏரியா பார்க்குறீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸூரியஸாக இருக்கும். லைட்டனிங் சிஸ்டம்ஸ்லாம் அப்படி இருக்குங்க, பார்த்தா பிரமிப்பு அடைகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வால் ஸ்டிக்கர்ஸும் சரி நல்ல ஒரு கிளாஸி லுக்கு லக்ஸூரியஸாக தான் இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 24 அடி ரோடு மேலே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 lakhs சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோனுக்கு எலிஜிபிளான ப்ராப்பர்ட்டி. லோன் வேணும்னா கூட அவங்களே லோன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னொரு சிறப்பம்சம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு கீழே ஒரு சிங்கிள் BHK, மேலே ஒரு டபுள் BHK இருக்குது. நீங்கள் ஒரு போர்ஷனில் இருந்துட்டு கூட இன்னொரு போர்ஷன் வந்து ரெண்டலாகவும், அப்படி இல்லைன்னா 2 போர்ஷனோ கூட சரி, நீங்கள் தாராளமாக ரெண்டல் இன்கம் வந்து தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்க ஏரியா, ரெண்டுத்துக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிறதால நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கூட இந்த வீட்டை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா கூட ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கோவர்க்கர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ பயன்படும். ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.